ஸோ ஹாய் தேர், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம இந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிறது நம்மளுடைய ஓன் வாய்ஸ் எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றது தான். இது ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி வீடியோ தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லேடி வந்து பைக் ஓட்டிகிட்டு வராங்க. சரி, இப்போ நம்ம இந்த பைக்கை பற்றி தான் பேச போகிறோம். சரி, இப்போ ஆடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ராக் வந்து வீடியோவில் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த A1 அப்படின்றது வந்து மறக்காமல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோஃபோன் சிம்பிள் தெரியும். மைக்ரோஃபோனை கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சிம்பிள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்படி இல்லைனா இந்த சிம்பிள் வந்து பிளராக இருக்கும். சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு போய் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் செட்டிங் இதுக்கு போங்க. இதுக்கு போனீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த மைக்ரோஃபோன் கரெக்டான மைக்ரோஃபோனை தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சோர்ஸ் அப்படின்றது இங்கே போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் மைக்ரோஃபோன் வச்சுருக்கீங்கன்றது தெரிய வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோஃபோன் வந்து ப்ளூ ஸ்னோபால்ன்ற மைக்ரோஃபோன். ஸோ அதனால் அதையே தான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஆடியோ 1 இது வந்து உங்களுக்கு இந்த ட்ராக்கை வேணால் பேர் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ப்ரீ ரோல் அப்படின்னா 3 செகண்ட் காட்டியிருக்கு. வேணால் இந்த டியூரேஷனை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா 1 2 3ன்னு சொல்லி ஒரு கவுண்ட் டவுன் வரும். அதுக்கப்புறம் உங்களோட ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும். இந்த 3 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்கறதுக்காக ப்ரீ ரோல்ன்றது. போஸ்ட் ரோல்ன்றது இப்போ நீங்கள் பாதர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நம்ம பார்ப்போமே. ஸோ ரெக்கார்டிங் எப்படி ஆரம்பிக்க போகிறோன்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டோம். 3 2 1. பைக் ஓட்டுறதுன்றது அருமையான கலை. இதை விட ஒரு சூப்பரான சந்தோஷம் உலகத்தில் கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ கேட்டு தான் பார்ப்போமே. பைக் ஓட்டுறதுன்றது ஒரு அருமையான கலை. இதை விட ஒரு சூப்பரான சந்தோஷம் இந்த உலகத்திலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ரெக்கார்டிங் பண்ணுறதுன்றது. இதில் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ்ன்றனால என்னோடய ரெக்கார்டிங் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வீடியோ யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் காட்டுது அப்படின்னா ஜஸ்ட் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. எடிட் போய் நேராக ப்ரிஃபரன்சஸ் போகிறீங்க. ப்ரிஃபரன்சஸ்க்குள்ளே போய் ஆடியோ ஹார்ட்வேர் இதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோ கான்ஃபிகரேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் மைக்ரோஃபோனை பிடுங்கிட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது இன்புட் டிவைஸ் கனெக்ட் பண்ணால் கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதை கான்ஃபிகர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிவைஸ் கிளாஸ் எப்பயும் MMEயில் வச்சுக்கோங்க. டிஃபால்ட் இன்புட் என்ன மைக்ரோஃபோனோ ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் அவுட்புட் இப்போதைக்கு நான் வந்து ஹெட்ஃபோன் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன் ரியல்டெக் ஆடியோன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன இது அவுட் ஸ்பீக்கர்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு எதுவும் சாம்பிள் ரேட் இது டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இதெல்லாம் எதுவும் கையில் வைக்காதீங்க. இப்போதைக்கு ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சொந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது. சரி, இந்த டியூட்டோரியல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் அவங்கள அடுத்த டியூட்டோரியல் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.